40 அல்லது 50 வருடங்களுக்கு முன்பு மக்களிடம் எங்கும் கடன், எதிலும் கடன் என்கிற வாழ்க்கை முறை இருந்ததில்லை. மிகப்பெரிய அளவில் வியாபார நிறுவனம் கொண்டவர்கள் மட்டுமே தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் கடன் வாங்குவார்கள். தேசியமயமாக்கப்பட்ட வங்கியிலும் ஒரு சில குறிப்பிட்டவர்களுக்கு மட்டுமே கடன் வழங்கும். இருசக்கர வாகனங்கள் மற்றும் 4 சக்கர வாகனங்கள் வாங்க வேண்டும் என்றால் அவர்கள் பணத்தை சேமித்து பின்னர் தான் பொருட்களை வாங்குவார்கள். இப்பொழுது உள்ளது போல நிதி நிறுவன கடன் வசூலிப்பவர்களிடம் கடன் வாங்கிவிட்டு அதிர்ச்சியுடன் கடன் தவணை கட்டாததற்கு பதில் சொல்லிக் கொண்டிருக்க மாட்டார்கள். பெரும்பாலும் அப்பொழுதெல்லாம் வங்கிகளில் சேமித்து வைக்கும் பழக்கம் அவர்களிடம் அதிகமாக இருந்தது. மேலும் சிட்ஸ் கம்பெனிகள் மாத சீட்டு, ஏல சீட்டு என்று சேர்ந்து கொள்வார்கள். சீட்டு நிறுவனம் நடத்துபவர்களும் இப்பொழுது உள்ளது போல் இல்லாமல் நியாயமாகவும் நேர்மையாகவும் சீட்டு திட்டத்தில் சேர்பவர்களும் நடந்து கொள்வார்கள். வாழ்க்கை சீராகத்தான் அப்பொழுதெல்லாம் நடந்து கொண்டிருந்தது. கடன் கிடைப்பது என்பது மக்களுக்கு தேவையான விஷயம்தான். ஆனால் அவர்கள் சரிவர தவணைத் தொகை கட்ட முடியவில்லை என்றால் அவர்கள் படும் அவமானங்களும் கடன் வழங்கியவர்கள் கொடுக்கும் நெருக்கடிகளுக்கும் பலர் இங்கு அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிலர் தங்கள் உயிரை மாய்த்து கொள்வதற்கு கூட முயற்சிகள் எடுத்திருக்கிறார்கள். கடன் வாங்கிவிட்டீர்கள் என்றால் தொடர்ந்து 3 மாதத்திற்குள் தவணைத் தொகையை கட்டாமல் இருக்கக்கூடாது. அதற்காக நீங்கள் பல காரணங்கள் கூறினாலும் அவை கடன் கொடுப்பவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படாது. வங்கிகளிலோ அல்லது வங்கி சாரா நிதி நிறுவனங்களிலோ நீங்கள் கடன் வாங்கி அதற்கான தவணை தொகையை தொடர்ந்து 3 மாதங்கள் கட்டவில்லை என்றால் கடன் கொடுத்தவர்களால் நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற என்பிஏவில் உங்கள் பெயரை சேர்த்து விடுவார்கள். உங்கள் மீது தொடர்ச்சியாக பணம் கட்டவில்லை என்ற ஒரு பிம்பத்தை உருவாக்கி விடுவார்கள். நீங்கள் தேசிய குற்றம் இழைத்தவர்கள் போல் உங்களை தினமும் போனிலோ அல்லது நேரிலோ கடன் தொகையை கட்டச் சொல்லி நெருக்குவார்கள். ஒருவேளை நீங்கள் இறந்துவிட்டாலோ அல்லது நோயாளியாக மாறி படுக்கையில் படுத்துவிட்டாலோ உங்களது வாரிசுதாரர்களுக்கு அந்த கடன் சுமை சென்றுவிடும். அப்படி உங்களால் கடன் தொகையை கட்ட முடியவில்லை என்றால் உங்களுக்கு கடன் வழங்கும்போது யார் கேரண்டி கையெழுத்து போட்டார்களோ அவரிடம் சென்று கேரண்டி கையெழுத்து போட்டது நீங்கள் தானே, கடன் வாங்கியவர் தவணை தொகையை கட்டவில்லை, நீங்கள் தான் கட்ட வேண்டும் என்று அவர்களையும் விடமாட்டார்கள். பொறியில் சிக்கிய எலியைப் போல் காட்டில் உள்ள பெரிய பள்ளத்தில் மாட்டிக்கொண்ட யானையைப் போல் உங்கள் நிலைமை மாறிவிடும். அதிலிருந்து நீங்கள் மீண்டு எழுந்து வர வேண்டும். நாம் வங்கிகளையோ அல்லது வங்கி சாரா நிதி நிறுவனங்களையோ குறை சொல்ல முடியாது. உங்கள் தேவைகளுக்கு தகுந்தாற்போல் உங்களால் எவ்வளவு தவணை தொகை மாதம் கட்ட முடியும் என்ற அளவில் நீங்கள் கடன் வாங்கிக் கொள்ளலாம். உங்களுக்கு பணத்தேவை அவசரம் என்கிற சமயத்தில் எங்கிருந்தும் உங்களுக்கு பண உதவி கிடைக்கவில்லை என்ற பொழுது நீங்கள் வங்கியிலோ அல்லது வங்கி சாரா நிதி நிறுவனங்களிலோ கடன் பெற்றுக்கொள்வதை தவிர வேறு வழியில்லை என்று நீங்கள் உணரும் பொழுது நீங்கள் கடன் வாங்கும் நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். வேறு வழியும் கிடையாது. நீங்கள் கடன் வாங்கித்தான் ஆக வேண்டும். ஆனால் அதற்கான தீர்வு ஒன்று உண்டு. நீங்கள் தான் அதை பின்பற்ற வேண்டும். நம் முன்னோர்கள் கடைபிடித்த ஒரு வழி உண்டு. அதுதான் சேமிப்பு. அரசு அங்கீகாரம் பெற்ற சிட்ஸ் நிறுவனங்கள். உங்களுக்கு வசதிக்கு ஏற்ற திட்டங்களில் நீங்கள் சீட்டு சேர்ந்து கொள்ளலாம். உதாரணத்திற்கு 30 மாதம், 20 மாதம் ரூபாய் 50,000 1 லட்சம், 5 லட்சம் என்று சேர்ந்து கொண்டு அதில் வரும் தொகையை கொண்டு உங்கள் வாழ்க்கையின் தேவையை பூர்த்தி செய்து கொள்ளலாம். ஆனால் எந்த சிட்ஸ் நிறுவனம் அது நம்பகமானதா இல்லையா என்று நன்றாக யோசித்து தெரிந்து கொண்டு சேர வேண்டும். உதாரணத்திற்கு 1 லட்சம் ரூபாய்க்கு இருசக்கர வாகனம் வாங்க வேண்டும் என்றால் 1 லட்சம் ரூபாயோ அல்லது 50,000 சேமிப்பிலிருந்தோ அல்லது சீட்டு கட்டு முடித்து அதனால் வரும் பணத்திலோ நீங்கள் முன்பணமாக செலுத்தி வண்டி வாங்கினால் உங்கள் மாதத் தவணை தொகை பாதியாக குறைந்துவிட வாய்ப்புகள் நிறைய உண்டு. இல்லையென்றால் வங்கிகளில் மாதம் சேமித்து அதன் மூலம் கிடைக்கும் தொகையை நீங்கள் உங்கள் அவசர தேவைக்காக பயன்படுத்தியும் கொள்ளலாம். மேலும் ஒரு கடன் வழங்கும் நிறுவனம் உங்களுக்கு பணத்தை கடனாக கொடுக்கிறது என்றால் அவர்கள் வெறும் சேவைக்காக மட்டும் கடன் கொடுப்பதில்லை. அவர்கள் அதன் மூலம் லாபம் அடைய வேண்டும் என்ற அடிப்படை திட்டத்தில் தான் கடன் கொடுப்பார்கள். அவர்கள் கொடுக்கும் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு போன்ற அனைத்தும் மறைமுகமாக உங்களை ஏமாற்றும் சாதனங்களாகும். உதாரணமாக சொல்வதென்றால் நீங்கள் கிரெடிட் கார்டையோ அல்லது டெபிட் கார்டையோ எடுத்துக்கொண்டு கடைகளுக்கு சென்று பொருட்களை வாங்குவீர்கள். ரூபாய் 10,000க்கு பில் வந்தால் சாதாரணமாக கார்டை தேர்த்து பணத்தை நேரடியாக கொடுக்காமல் கார்டின் மூலம் பணத்தை டிரான்ஸ்ஃபர் செய்து விடுவீர்கள். இப்போது பணத்தை உங்கள் வேலெட்டில் வைத்துக்கொண்டு கடைக்கு சென்று செலவு செய்யுங்கள். ரூபாய் 10,000க்கு பதிலாக ரூபாய் 8,000க்கு தான் செலவு செய்திருப்பீர்கள். தேவையில்லாத செலவுகளை தவிர்த்திருப்பீர்கள். உளவியல் ரீதியாக ஒரு விஷயத்தை நீங்கள் சோதித்து பாருங்கள். பணத்தை கையில் வைத்துக்கொண்டு செலவு செய்யும் போது நிதானமாக செலவு செய்கிறீர்கள். ரூபாய் 1000 கொடுத்து பொருட்களை வாங்கிவிட்டு மீதி 10 ரூபாயை உங்கள் கைக்குள் திருப்பி வரும்போது நீங்கள் யோசிக்க ஆரம்பித்து விடுவீர்கள். இந்த செலவு அத்தியாவசியமா அல்லது அத்தியாவசியமானது இல்லையா என்று யோசித்து செலவு செய்வீர்கள். இந்த உண்மையை நீங்கள் உணர வேண்டும் என்றால் நான் சொன்ன இந்த வேலட் கேஷையும் அடுத்து கிரெடிட் கார்டுகளையும் டெபிட் கார்டுகளையும் தனித்தனியாக உபயோகப்படுத்தி எப்படி செலவு கணக்கு உயர்கிறது என்று பாருங்கள். உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் உங்கள் செலவுகளை உங்கள் மூலமாகவே கிரெடிட் டெபிட் கார்டுகளை கொண்டு எப்படி அதிகமாக செலவு செய்வீர்கள் என்பது உங்களுக்கு தெரிய வரும். மொபைல் போனில் இருந்து 2 வீலர் 4 வீலர் வரை, வீட்டிலிருந்து வீட்டு உபயோகப் பொருட்கள் வரை
அனைத்தும் இப்பொழுதெல்லாம் இஎம்ஐ என்கின்ற தவணை தொகையில்தான் பெரும்பாலான மக்கள் வாங்கிச் செல்கின்றனர். கடன் தவணையில் வாங்கும் பொருட்களை குறைவான மாத தவணையில் வாங்குங்கள். சரியாக தவணைகளை கட்டிவிடுங்கள். மாதம் தவறாது கட்ட வேண்டும். கடைசி தவணை வரை நீங்கள் கடன்காரர்கள் தான். நீங்கள் கடன் தவணையில் வாங்கிய பொருட்கள் நீங்கள் கடைசி தவணை கட்டி முடிக்கப்படும் வரை உங்களுக்கு சொந்தமான பொருள் அல்ல. நினைவில் கொள்ளுங்கள். கட்டி முடித்தவுடன் என்ஓசி பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் நிம்மதியாகவும் மரியாதையுடனும் வாழ வேண்டுமென்றால் எதற்கெடுத்தாலும் கடன் என்ற இப்பொழுதுள்ள ட்ரெண்டில் வாழாதீர்கள். பணத்தை சேமியுங்கள். வங்கியிலோ அல்லது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட சிட்ஸ் நிறுவனத்திலோ நன்றாக ஆராய்ந்து கேட்டு பின்னர் உங்களுக்கு பொருத்தமான திட்டத்தில் சேர்ந்து உங்கள் சேமிப்பை தொடருங்கள். கடன் வாங்குவதிலிருந்து தப்பித்து கொள்ளுங்கள். பலர் வீடு வாங்குகிறேன் என்று சொல்லி 25 வருடம் அல்லது 30 வருடம் தவணையில் வீடு வாங்குகிறார்கள். 25 வருட மொத்த தவணையில் பாதி தவணைகள் வட்டிக்கு மட்டுமே சென்று விடுகின்றன. மீதி உள்ள தவணையில்தான் உங்கள் அசலையே கட்ட ஆரம்பிப்பார்கள். அதுவரை நீங்கள் கட்டியதெல்லாம் வெறும் வட்டிக்காக மட்டுமே. இதனிடையே கடன் வாங்குபவர்கள் தொடர்ந்து 3 மாதம் தவணை தொகையை கட்டவில்லை என்றால் வீட்டை ஜப்தி செய்ய வங்கிகளுக்கு உரிமையுண்டு என்பதையும் மறந்துவிடாதீர்கள். ஆனால் முன்பெல்லாம் அப்படி கிடையாது. நமது தாத்தா பாட்டி எல்லாம் நாம் இப்படி கடனில் 30 வருடம் தவணை தொகையில் வீடு வாங்கினோம் என்று தெரிந்தால் அவர்கள் திட்ட ஆரம்பித்து விடுவார்கள். வாழ்வதற்கு எதிரான செயலை செய்வதாக அவர்கள் நம்மிடம் சொல்லி புலம்புவார்கள். ஆமாம், அவர்கள் முதலில் மனை வாங்குவார்கள். பிறகு பணம் சேர்த்து வீடு கட்ட ஆரம்பிப்பார்கள். பணம் போதவில்லை என்றால் தன்னால் திருப்பிக் கொடுக்கும் அளவில் தனிப்பட்ட முறையில் யாரிடமாவது கடன் வாங்குவார்கள். இல்லை என்றால் வீடு கட்டுவதை நிறுத்தி விடுவார்கள். பணம் கிடைக்கும் வரை. அதுவரை நிதானமாகவும் பொறுமையாகவும் இருப்பார்கள். இப்பொழுது நடப்பது போல் பெருமைக்காகவும் பிறர் நம்மை பாராட்ட வேண்டும் என்பதற்காகவும் கடன் கிடைக்கிறது என்ற காரணத்திற்காக 2 லட்சம் ரூபாயில் 2 சக்கர வாகனம் வாங்க மாட்டார்கள். சேமிப்பு பழக்கம் அதிகமாக இருந்த காலம் அப்பொழுது. கடன் தேவையில்லாமல் வாங்க மாட்டார்கள். அத்தியாவசியமான தேவை எதுவென்று தெரிந்து அதற்காக மட்டுமே கடன் வாங்குவார்கள். பொருளாதார நிபுணரும் எழுத்தாளருமான ராபர்ட் கியோசாகி என்ன சொல்கிறார் தெரியுமா? சொத்துக்களை சேர்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லி கடனை சேர்த்துக் கொள்கிறார்கள் என்று கடன் வாங்குவர்களை பற்றி சொல்கிறார். ஆக இதை நாம் நன்றாக புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும்.